Hello students, class 12 CBSE previous year questions with solution ஓட பார்க்கலாம். application of derivatives chapterல இருக்கக்கூடிய ஒரு 2 mark question previous yearல கேட்ட questions பார்க்கலாம். அதோட solution எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். First question, the volume of the cube is increasing at the rate of 9 cm cube per second. How far its surface area is increased when the length of the edge is 10 cm. So இதுல given என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா volume of the cube is increasing. So rate of change of volume. So dV by according to time dV by dt is equal to 9 centimeter cube per second அப்படிங்கிறது நம்மளுக்கு given. என்ன கேட்டிருக்காங்க, how fast its surface area is increasing, ஏரியா வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. dA by dt கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா when A is equal to கியூபோட சைடை வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். A is equal to 10 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப அதோட ஏரியாவோட இன்க்ரீஸிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூப் V is equal to A cube அப்படிங்கிறது ஃபார்முலா. இதை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரெஷியேட் பண்ணுறேன். dV by dt கண்டுபிடிக்கிறேன். A கியூபை பண்ணோம்னா 3A², அப்புறம் ஏயை வந்து டீயை பொறுத்து பண்ணுறப்ப dA by dt. ஓகேவா? இப்போ எனக்கு dA by dt தான் வேணும். அதனால் 3A² இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். dV by dtக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. 9 by 3A² is equal to dA by dt. இங்கே ஸ்மால் ஏங்கிறது எட்ஜை மீன் பண்ணுது. ஓகேவா? அந்த லென்த் ஆஃப் த சைடு அதுதான் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ dA by dt வந்து எனக்கு என்ன வருதுன்னா 3/A² அப்படின்னு வருது. இதை அப்படியே வச்சுக்குவோம். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது அப்படின்னு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கன்சிடர் பண்ணணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கன்சிடர் பண்ணக்கூடாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி கேட்டுருவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாமல் ஒரு சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் வந்து 6A². ஸோ அப்போ இங்கே வந்து A by dt இதை வந்து டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரெஷியேட் பண்ணுறோம். அப்போ 6 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு A² பண்ணோம்னா 2A dA by dt. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் dA by dt at A is equal to 10 cm. A is equal to 10 cm இருக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 2s are 12. இந்த ஏக்கு பதிலாக ஒரு 10. dA by dtக்கு மேலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/A². A²னா 10². ஸோ இந்த 10ம் இந்த ஸ்கொயரும் கேன்சல். இதை கேன்சல் பண்ணோம்னா 6 2s are 12. இங்கே 5 2s are 10. ஸோ அப்போ 6 3s are 18/5. 18/5 இது வந்து என்னது, ஏரியாங்கிறனால சென்டிமீட்டர்² பர் செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா இதை டிவைட் பண்ணி 3 5s are 15, 6 5s are 30 டெசிமலை கன்வெர்ட் பண்ணியும் சென்டிமீட்டர்² பர் செகண்ட் அப்படின்னு போடலாம். நீங்கள் ஃப்ராக்ஷனில் போட்டாலும் கரெக்டு தான், டெசிமலில் போட்டாலும் கரெக்டு தான். ஸோ ஓகேவா? இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.